நாளை நாளை என்று நாளை கடத்தியே நாசம் அடையாரே. மாய உலகதில் மனதை செலுத்தியே மோசம் போகாதே. நாளை நாளை என்று நாளை கடத்தியே நாசம் அடையாதே. மாய உலகதில் மனதை செலுத்தியே மோசம் போகாதே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. திரும்பு மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே. விரும்பு இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. திரும்பு மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே. விரும்பு இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் தேவ சமூகத்தில் மறுபடியும் நாம் ஒன்று கூடுவதற்கு அவர் நம்மை இணைத்து வைத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரங்களோடும் துதிகளோடும் அவர் சமூகத்தில் நின்று இன்றைக்கு நாம் என்னாகமும் 20வது அதிகாரம் 17, 19, 2 வசனங்களையும் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வரும்படியாக அதனுள்ள உள்ளான காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாகவும் தேவன் இன்றைக்கு நம்முடைய இதயத்தையும் நம்முடைய கண்களையும் நம்முடைய செவிகளையும் கூட திறப்பாராக. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். நடந்த ஒரு சம்பவம் இங்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவமாய் நாம் கணிக்கலாம். அருமையான கர்த்தருடைய மனுஷன் மோசே ஏதோம் என்கிற ஒரு தேசத்தின் வழியாக கானானுக்கு நடந்து போவதற்காக இஸ்ரவேலரை நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கேட்கிற ஒரு காரியம், ஏதோம் இடத்திலே ஆள் அனுப்பி கேட்கிற ஒரு சம்பவத்தை நாம் நினைவில் கொள்ளலாம். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கு 2 வகையாரும் நின்று இருக்கிறதை நாம் வாசிக்கலாம். ஒரு வகை ஏதோம் என்கிற ஏசாவின் வம்சத்தாரும், மற்றொன்று யாக்கோபு என்கிற இஸ்ரவேலுடைய வம்சத்தாரும் இங்கு நிற்கிறதை நாம் அறிவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவங்கள். ஈசாக்கு என்கிற தேவனுடைய மனுஷனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை. இந்த குமாரர்களுக்குள்ளாக 2 பேரும் 2 பிரிவாய் மாறினார்கள் என்பதை நாம் அறிவோம். நான் இப்பொழுது நினைவுபடுத்துகிற காரியத்தை உங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆகாவைகளை குறித்து சிந்திக்க தொடங்குங்கள். வேதத்தில் எழுதியிருக்கிறது, அவர் ஏசாவை வெறுத்து யாக்கோப்பை நேசித்தார் என்று எழுதியிருக்கிறது. அது ஆதி காலம் முதல் இது எப்படி நடந்தது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அது எல்லா காரியங்களுக்கும் விசேஷமாக ஏசா தகப்பனுக்கும் தாய்க்கும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார் என்பதை அறிவோம். ஏசா செய்த காரியம் தாய்க்கும் தகப்பனுக்கும் மன நோவாய் இருந்தது என்று எழுதியிருக்கிறது. நல்லது. ஏசாவை தேவன் வெறுத்தார் என்று சொல்லி இருப்பதால் அதனுடைய காரியங்களை குறித்து இப்பொழுது நாம் விவரமாய் அறிய முடியாது. நம்முடைய காரியங்களுக்கு வருவோம். இதில் விசேஷமாக ஏசாவை ஒரு தனிப்பட்ட தேசமாக்கி இஸ்ரவேலுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், ஏசாவுக்கென்று நான் பிரித்து ஏசாவுக்கென்று நான் குறிக்கும்படி குறித்து வைத்த எல்லை இதுவரைக்கும் இருக்கிறது. இந்த எல்லையில் ஒரு பிடி ஒரு ஜான் அளவாவது ஒரு அடி இடமாகிலும் உங்களுக்கு நான் தரமாட்டேன் என்று யாக்கோபின் வம்சத்தாருக்கு தேவன் வாக்களித்து கொடுத்ததையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அவைகள் மறைவானவைகள் அல்ல. ஆனால் இப்பொழுது எகிப்திலே அடிமையாய் போன யாக்கோபின் வம்சத்தார் அங்கிருந்து புறப்பட்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். தேவன் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். அவர்கள் ஒரு தேசத்தை கடக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. அதுவும் தங்கள் வம்சத்தானும் தங்களுக்கு சுதந்திர வீதத்திற்குரியவனும் தங்களோடு கூட இரத்த சம்பந்த உறவில் இருப்பவனும் தங்களுடைய குடிப்பகுதிக்கு ஏற்றவனுமாய் இருக்கிற ஒரு கர்த்தருடைய மனுஷனாக, சகோதரனாக, இரத்த சம்பந்த உறவாளியாகி நிற்கிற மூத்த மகனாக, இன்னும் விளக்கமாக சொன்னால் அண்ணன் வம்சத்தாரிடத்திலே போய் கேட்க வேண்டிய ஒரு நிலையில் இஸ்ரவேல் வம்சத்தார் தம்பி வர்க்கத்தார் நின்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் கர்த்தருடைய மனுஷனாகிய மோசே ஆட்களை அனுப்பி
அவருடைய வம்சத்தார் இடத்துல கேட்க சொல்கிறார். உங்க தம்பி கூட்டம் இங்கு வந்திருக்கிறோம். நாங்கள் உங்களிடத்தில் போர் செய்யவோ, உங்களுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளவோ, உங்களுடைய வீடுகளில் குடியிருக்கவோ நாங்கள் வரவில்லை. நாங்கள் கானான் என்கிற ஒரு தேசத்திற்கு போகிறோம். நாங்கள் போகிறதற்கு நீர் உம்முடைய தேசத்தின் வழியாய் போக எங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அப்படி நீர் எங்களுக்கு இடம் கொடுப்பீரானால் நாங்கள் ராஜபாதையாய் நடந்து போவோம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். நாங்கள் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு அரசன் எப்படிப்பட்ட காரியங்களோடு கவனத்தோடு தன்னுடைய வார்த்தையை மாறாதவனாய் நடப்பானோ அதுபோல நாங்கள் ராஜபாதையில் நடந்து போவோம். அதாவது செவ்வையான பாதையில் நடந்து போவோம், சரியாய் நடந்து போவோம், பக்தியாய் நடந்து போவோம், பயத்தோடு நடந்து போவோம், உங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணாமல் நடந்து போவோம் என்கிற வார்த்தைகள் அடங்கிய ஒரு சம்பவம் இது. அது விசேஷமாக இந்த 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நடப்பான பாதையில் மாத்திரம் நாங்கள் நடப்போம். அதனுடைய காரியம், நடந்து போவதற்கு வகையறுக்கப்பட்ட, திட்டமிடப்பட்ட, அவைகளுக்கு குறித்து வைக்கப்பட்ட பாதைகளில் போவோம். நாங்கள் அடுத்து ஒரு காரியத்தை செய்வதற்கு குறுக்கு வழியில் நுழைய மாட்டோம். பக்கவாட்டில் எதையும் செய்ய மாட்டோம். அதுவும் அவர் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி கேட்கிறார். மோசே, உங்களுடைய நீரூற்றுகளில் இருந்து நாங்கள் தண்ணீர் குடிக்க மாட்டோம். மற்றொன்று, உங்களுக்கு உண்டாயிருக்கிற கனி வகைகளோ மற்றவைகளையோ நாங்கள் சேதப்படுத்தவும் மாட்டோம், அவைகளை தொடவும் மாட்டோம், அவைகளிலிருந்து ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி சில காரியங்களை குறித்து அவர் சொன்ன பின்பு அவர் சொல்லுகிறார், நடப்பான பாதையில் நாங்கள் கடந்து போவோம். அதில் விசேஷமாக, அப்படி ஒருவேளை எங்கள் பிள்ளைகள், எங்கள் மக்கள் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் குடித்தால் கூட அதற்கு நாங்கள் கிரயமாய் பணம் செலுத்த, கிரயத்தை செலுத்த தயாராக இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி அனுமதி கேட்கிறார் கர்த்தருடைய மனுஷன். விடுவதும் விடாதிருப்பதும், போனதும் போகாதிருக்கிற காரியத்திற்கு இப்பொழுது நாம் போக வேண்டாம். நாம் இப்பொழுது நடத்த வேண்டிய, நாம் கவனிக்க வேண்டிய காரியம், ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறார். நீ எனக்கு மூத்த சகோதரனாய் இருக்கிறாய். நீங்கள் நான் சொல்லும் பொழுது நன்றாய் கவனிப்பீர்களானால் அந்த வார்த்தை உங்களுக்கு புரியும். நீங்கள் எனக்கு மூத்த சகோதர வம்சம், நீங்கள் எனக்கு மூத்தவர்கள், நீங்கள் என்னுடைய மூத்த குடிமக்கள், நீங்கள் எங்களுடைய வம்சத்திற்கு பெரியவர்கள். நீங்கள் அண்ணன் கூட்டம், நான் தம்பி கூட்டம், நீங்கள் அண்ணன் வம்சத்தார், நாங்கள் தம்பி வம்சத்தார். அப்படி கேட்கிற தோரணையில் அவர் சொல்லி அனுப்புகிறார். அவர் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உங்கள் தேசம் சீரானது என்பதை அறிவோம், பழுத்த கனிகள் உள்ள நேரம் என்பதை அறிவோம், உங்களுக்குள்ள வயல்காடுகள் விளைந்திருக்கிறதை நாங்கள் அறிவோம், உங்களுக்கு ஏராளமான காரியங்கள் அங்கே காணப்படுகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் அறிந்திருக்கிற இந்த விஷயத்தில் எங்களுடைய மனம் போல, அல்லது எங்களுடைய இஷ்டம் போல, எங்களுடைய விருப்பம் போல நாங்கள் அதில் ஒன்றையும் தொட மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு உத்தரவாதமான காரியத்தை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி இன்னும் இன்னும் கட்டப்படுவதற்கும், இன்னும் அவைகள் தேவனுடைய சமூகத்திலே பிரீதி உள்ளவைகளாய் காணப்படுவதற்கு, பிரியமுள்ளவைகளாய் காணப்படுவதற்கு, கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிற காரியங்கள் இன்னும் எவ்வளவு நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும், நம்மை உருவாக்க வேண்டும், நம்மை அதற்கென்று வணைந்து உடைத்து வணைந்து பிசைந்து மறுபடியும் உருவாக்கப்படுவதற்குரிய காரியங்களை நாம் இன்றைக்கு நம்முடைய நினைவிலே கொண்டு வரலாம். ஒரு நேர்த்தியான அனுபவங்கள். சில நேரத்தில் இந்த வருஷத்தின் பிறப்பு என்று சொல்லும் பொழுதே அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அனுபவங்கள் வாக்குத்தத்தங்களை பெற வேண்டும் என்பதுதான். அது மட்டுமல்ல, அதற்கு அடுத்தது பொருத்தனையோடு செய்ய வேண்டும் என்று நாம் விரும்பி இருக்கிறோம். நான் இன்றைக்கு கர்த்தருடைய காரியத்தில் கவனமாக இருக்கிற தேவ ஜனங்களுக்கு உண்மையாகவே உங்களுடைய ஆவிக்குரிய நிலவரத்தின் மேன்மை பெரிதாய் மாற வேண்டும் என்பதற்காக நான் உங்களோடு கூட இணைந்திருக்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த அனுபவம் என்பதை அறிவோம். வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு விதத்தில் நான் வாழ்ந்தால் போதும் என்கிற ஒரு காரியம் அல்ல. சிலர் எப்படி என்றாலும் வாழலாம் என்று முடிவெடுப்பார்கள். வாழ்ந்தால் போதையா, கொஞ்சம் சாப்பிட்டா போதும், சாக போறோம், சாகும்போது செத்த பின்னால கண்ணை முழிச்சு நான் பார்க்கிறேன் நான் என்ன நடக்கிறது என்று. நானே செத்து போன பின்பு எதற்காக, அதனால நான் எனக்கு அந்த பாரமே கிடையாது என்று சொல்லுகிற எத்தனையோ மக்களுடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாய் இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய நோக்கமும் சித்தமுமாயிருக்கிறது. காரணம் என்னவென்றால், தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார்.
வேதத்தை வாசித்து பாருங்கள். தீமோத்தேயின் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை எழுதும் பொழுது நேர்த்தியான ஒரு வேத வசனத்தை எழுதினார். அவர் நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லி அதற்கு அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவர் தம்மை தானே மறுதலிக்க மாட்டார் என்று சொன்னார். அதனுடைய வார்த்தை என்ன? முதல் முறை உனக்கு அப்படி நான் சொல்லிட்டேன். ஏடி உன்னை தெரியாது, உன்னை நடக்காது, உன் காரியத்தை எனக்கு தெரியாதப்பா, நீ யாரோ, அப்படி அவர் சொல்ல மாட்டாராம். அது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைக்கு இப்பொழுது போக வேண்டாம். நம்முடைய அனுபவத்திற்கு, ஆவிக்குரிய வளர்ச்சியின் அனுபவத்திற்கு வாருங்கள். வருஷம் பிறந்த உடனே அநேகர் வாக்குத்தத்தம் செய்வார்கள். அந்த வாக்குத்தத்தம் இப்படி இருக்கு, நீங்க எனக்கு இப்படி செய்தால் நான் அப்படி செய்கிறேன், நீர் எனக்கு இதை நடத்தி வைக்கும்போது இந்த வருஷத்தில் நான் உமக்கு இந்த காரியத்தை ஆலயத்திற்கு செல்கிறேன் அல்லது கர்த்தருடைய ஊழியருக்கு செய்கிறேன், நீர் எனக்கு இதை செய்து முடித்து இந்த வருஷத்துல எனக்கு ஒரு வேலை கொடுத்தால் நான் இப்படி செய்கிறேன் என்று பொருத்தனை செய்கிற அனுபவங்கள் உண்டு. இந்த பொருத்தனை இங்கு ஒரு பொருத்தனை தான் நடந்து கொண்டிருக்கிறது. இளையவன் மூத்தவனுக்கு ஆள் அனுப்பி மூத்தவனிடத்திலே சொல்லிக் கொடுக்கிறான். நான் உன் தேசத்தின் வழியாய் கடந்து போவேன், நான் ராஜ பாதையாய் நடந்து செல்வேன், நான் நடப்பான பாதைகளில் நடப்பேன், ஆனால் நான் திரும்பி உன் துறவிலே தண்ணீர் குடிப்பதில்லை, உன் தோட்டங்களை நான் தொட்டு அவைகளில் உள்ள கனிகளை நான் ஆசைப்பட்டு எடுத்துக்கொள்வதில்லை, இச்சித்து எடுத்துக்கொள்வதில்லை, எனக்கு அவைகள் வேண்டாம். எங்களுக்கு உள்ளவைகளோடு நாங்கள் நடப்பான பாதையில் ராஜத்தரமாய் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நடப்போம் என்று இங்கு ஒரு பொருத்தனையோடும் ஒரு திட்டமிட்ட காரியத்தோடும் தன் மூத்த சகோதரனுக்கு சொல்லி அனுப்புகிற ஒரு காரியம் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ விதமான காரியங்களை அனுபவிக்கிறோம், எத்தனையோ விதமான காரியங்களை மனதிற்குள் கொண்டு வருகிறோம், எத்தனையோ விதமான காரியங்களுக்காக கருத்தாய் செபிக்கிறோம், அழுகிறோம், புலம்புகிறோம். ஏதோ ஒன்று நடக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய முகத்தை பார்த்து அதற்கு முன்பாக நாம் மண்டியிட்டு கெஞ்சுகிறோம். ஆனால் அவைகள் கொஞ்ச நாட்களில் காற்றிலே பறக்கிற விதமாய் பறந்து போகிறது. வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு பொருத்தனை செய்வேன், எனக்கு மட்டும் வேலை கிடைச்சிட்டா நான் இந்த ஊழியத்தை செய்யாமல் இருக்க மாட்டேன், நான் இவ்வளவு வேதவசனத்தை படிக்காமல் இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டு காலையில் எழுந்து நேரத்தோடு வேதத்தை வாசித்து ஜெபித்த பின்புதான் அந்த வேலைக்கு போவேன். பொருத்தனை செய்கிறோம், எத்தனையோ விதமான காரியங்களை அப்படியே மனதிற்குள்ளுங்கள். ஆனால் வேலை மட்டும் கிடைக்கட்டும், வேலை மட்டும் கிடைச்சா போதும். போன வாரம் ஆராதனைக்கு வரலையே நீங்கள், ஒரு ஊழியக்காரர் கேட்டார், அதற்கு என்ன பதில் சொல்லுவோம் தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே இதெல்லாம் அனுபவத்தில் உள்ளது. இல்லை பாஸ்டர், வேலை கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு, எங்களுக்கு வேலை கொஞ்சம் அவசரம், நாங்கள் முடிச்சு தான் கொடுத்தாகணும். அதுவும் இந்த சாதாரண காரியத்தில் இருக்கிறத பாருங்க. ஒரு ஆஃபீஸில் சாதாரணமாக ஒரு போஸ்டிங் கிடைச்சா கூட அங்கே இருக்கிற ஆஃபீஸரே இவராக தான் பம்பர மாதிரி சுற்றி கொண்டு இருப்பார். வேற யாரும் அவரை கவனிக்க மாட்டாங்க, இவரை குறித்து யாரும் கண்டுகொள்ள விட மாட்டாங்க. ஆனால் இவங்க அலட்டிக்கிற அலட்டல் அவ்வளவு. என்ன செய்யறதுங்க? 7 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு 7:30 மணிக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், சமைக்கணும், எல்லாம் எடுக்கணும், நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு ஓடணும். அப்படி ஓடி பார்த்தா தான் எனக்கு ஏதாவது அப்படி சொல்லி அதை மாற்றுவார்கள். இங்கு ஒரு நல்ல பொருத்தனை சொல்லுகிற ஒரு மனிதனை நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையை பெற வேண்டும் என்று எண்ணுகிறோம். அன்றைக்கு அந்த இஸ்ரவேலன் கானானுக்கு போக வேண்டும் என்கிற ஒரு முடிவெடுத்து தான் இந்த காரியத்தை செய்தார். நாங்கள் எப்படியோ கானான் தேசத்தை போய் பார்க்க வேண்டும், அந்த உங்க நாட்டு வழியா போகணும், ஆனால் நாங்கள் இவ்வளவு கட்டுப்பாடோடு தான் நாங்கள் போக தீர்மானித்திருக்கிறோம். இந்த வார்த்தையை சொல்லிதான் அங்கு கேட்கிறார்கள். இன்றைக்கு பரம கானானை பார்க்க வேண்டும் என்று விரும்பிதான் நான் கிறிஸ்தவனாய் மாறி இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யார் என்னை போல அப்படி சொல்ல முடியும்? என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் தன்மை, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்று, நான் தேவ ராஜ்யத்தை சேர வேண்டும், பரம கானானை அடைய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக தான் இந்நாள் வரைக்கும் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை நான் விடாமல் பிடித்திருக்கிறேன். நம்ம எல்லாரும், நான் மட்டுமல்ல, நம்ம எல்லாரும் அதற்காக தான் ஓடுகிறோம். நம்முடைய ஒரே ஒரு குறிக்கோள், இஸ்ரவேலனுடைய குறிக்கோள் எப்படி கானான் தேசத்தை அடைய வேண்டும் இருந்தால் அதே நோக்கம்தான் இன்றைக்கு நாமும் பரலோக ராஜ்யமாகிய கானானை அடைய வேண்டும் என்கிற பிரயாணத்தை தொடங்கி இருக்கிறோம். இது ஒரு வழி பிரயாணத்தின் பாதை. நம்முடைய வாழ்க்கை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரண மனுஷன் தேசத்தை கடந்து போகும் வரைக்கும் கானானுக்கு போகிற ஒரு கூட்டம் அருகில் உள்ள துறவிலே நான் தண்ணீர் குடிக்க மாட்டேன் என்று உறுதி எடுக்கிறார்கள். என்னோடு கூட
இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கிறிஸ்தவ குடும்பங்களையும் கிறிஸ்தவ மக்களையும் பார்த்து நான் கேட்கிறேன். அவங்க அன்னைக்கு சொன்னாங்க, ஐயா பக்கத்து துறவில் தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லி. ஆனால் நம்முடைய விசுவாசிகளை எத்தனை 1000 பேரை எண்ணி பாருங்கள். பேர் கிறிஸ்தவ பேராயிருக்கும். பேர் சாமுவேல் தான், பேர் யோசேப்பு தான், பேர் ஆபிரகாம் தான், பேர் ஈசாக்கு தான், அதுவும் பேர் பவுல் தான். ரெண்டு பேரை வைக்கிற ஆட்கள் இருக்கு. பால் பீட்டர்னு வச்சுக்குவாங்க, ரெண்டு பேரை ஒன்று சேர்த்து வச்சுருவாங்க. அந்திரேயா பிலிப்புன்னு வைப்பாங்க, ஜான் தாமஸ்ன்னு வைப்பாங்க, தாமஸ் ஜான்னு வைப்பாங்க. ரெண்டு பேரை தான் இன்றைக்கு வைத்து கொண்டிருக்கிறோம். இவ்வளோ கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய பிரதிபலிப்பு அல்லது நம்முடைய பொருத்தனை, இன்றைக்குதான் நினைத்த இடங்களில் துறவுகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த துறவுக்கு அதுவும் ஆட்களும் இருக்காங்க. இந்த துறவிலே நான் தண்ணீர் குடிக்க மாட்டேன் என்று யாராகிலும் ஒரு நல்ல பொருத்தனையை இந்த வருஷத்தில் எடுத்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, எவ்வளவு பெரிய காரியங்களை நாம் விட்டு விலகி இருக்கிறோம் என்பதை ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், நான் ஃபேனை எடுத்து கொடுத்துட்றேன், நான் சபையில் சோறு போட்டுறேன், நம் மக்களுக்கு நான் இப்படி செய்துறேன், நான் ஆண்டவருடைய பேரில் நம் ஆலயமணி கட்டி கொடுத்துறேன், ஆண்டவருடைய பேரில் ஒரு செக் அனுப்ப போகிறேன். எத்தனை ஆட்கள், எத்தனை பேர். ஆனால் உங்களுடைய பிரதி, உங்களுடைய ஒப்பந்தம், உங்களுடைய பொருத்தனை என்ன? இந்த துறவில் நான் தண்ணி குடிக்க மாட்டேயா? இந்த பக்கத்தில் இருக்கிற எந்த துறவிலும் நான் சொல்கிற தண்ணி தொட்டி வேற, நான் சொல்லிட்டு இருக்கிற தண்ணீர் கிடங்கு, தண்ணீர் குடங்கள் வேற, தண்ணீர் குளமே வேற. நான் வலதுபுறம் இடதுபுறம் சாய மாட்டேன், இவைகளில் நான் பயிற்சி எடுக்க மாட்டேன். ஒரு பொருத்தனை செய்திருக்க முடியுமான்னு பாருங்க. அதோட அந்த வழியில் நாங்கள் போகிறோம். எங்களுக்கு இச்சிக்கத்தக்கதான எந்த கனியாக இருந்தாலும் நாங்கள் திரும்ப மாட்டோம். எங்களுக்கு ஆசை பசி தாங்க முடியாமல் போனால் கூட உங்ககிட்ட இருந்து நாங்கள் ஒரு கனி மரத்தில் நாங்கள் கை வைத்து பழங்கள் பறிப்பதில்லை, கதிர்களை கொய்வதில்லை. எங்களுக்கு தேவையான உணவு தானியம், நாங்கள் ஆசைப்படுகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற தோட்டத்தில் ஒரு கீரையை கூட பறிக்க மாட்டேங்கிறது போல அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஒரு பொருத்தனை செய்ய முடியுமா? நான் ஆண்டவருக்காக சில சந்தர்ப்பத்தில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். எமோஷன், அந்த உற்சாகத்தின் மிகுதியினால் தங்களை பெந்தகோஸ்தே என்று சொல்லி நான் ஆண்டவருடைய ஆவிக்குரிய பிள்ளையாக இருக்கிறேன், ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று எல்லா காரியங்களிலும் தங்களை வெறுமையாக்குவார்கள், வெறுமையாக்கி காண்பிப்பார்கள். சில நாட்கள் ஆகி கொஞ்சம் அவர்களுடைய காரியங்களை கர்த்தர் கவனித்து அவர்களை உயர தூக்க தொடங்கினால் தாங்கள் செய்த பொருத்தனை என்றைக்கோ தங்களை விட்டு போய்விட்டது. கனிகளை பறித்து தான் வைத்திருக்கிறார்கள். அது நல்லா இருந்ததுங்க, அது ரொம்ப அருமையாக இருந்தது. அது யார் பறிக்க வேண்டாம்னு சொன்னாங்க? அதெல்லாம் அது இந்த பேச்சு போலதான். அதெல்லாம் யார் செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க? அதையெல்லாம் யார், எந்த பைபிளில் எழுதியிருக்கு எப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இந்த எந்த பைபிளில் எழுதியிருக்கு இது போல நடத்தக்கூடாது, இது போல செய்யக்கூடாது? அதனால அதெல்லாம் இல்லைங்க, யாரோ ஒன்று சொல்லிட்டு போறாங்க. நம்ம மனசு நேர்மையா இருந்தா போதும், நான் மனசுல ஆண்டவரை நினைத்தால் போதும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, அன்றைக்கு இஸ்ரவேலன் செய்த ஒரு பொறுப்பனை, அன்றைக்கு மோசே சொன்ன அந்த வாக்கு உறுதி நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். எத்தனை பேர் பொருத்தனை செய்து இன்னும் நிறைவேற்றாத கர்த்தருடைய பிள்ளைகள், எத்தனை பேர் பொருத்தனை செய்து அந்த பொருத்தனையின்படி நடக்காதிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், எத்தனை பேர் தங்களுடைய மாம்ச இச்சைக்கு உட்பட்டு செய்ய வேண்டாம் என்கிறதை செய்த கர்த்தருடைய பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நாங்கள் போவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு கொஞ்சம் ஆன உடனே எந்தெந்த புறம் சாயிரம், அவனாவது வலதுபுறம் இடதுபுறம். நமக்கு அப்படி இல்லை. இந்த வலதுபுறம் இடதுபுறம் மட்டும் இல்லையா, முன்னும் பின்னும் கூட நான் சாய்ந்து கொள்வேன். ஆண்டவர் அதையெல்லாம் வேண்டாம் என்று சொன்னாரா? எந்த பைபிளில் எழுதியிருக்கு காட்டு என்று சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறோம். என்னோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை நீங்கள் கோபப்படுகிறதில் எந்த காரியமும் பிரயோஜனம் இல்லை. உங்களை வைத்து ஆராய்ந்து பார்க்க தொடங்குங்கள். ஒரு கானானை பார்க்க வேண்டும், கானானிலே குடியேற வேண்டும், கானானிலே தானும் தன் பிள்ளைகளும் தன் சந்ததியும் இருக்க வேண்டும் என்கிற இந்த பூமிக்குரிய காரியத்தில் ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு பொருத்தனையோடு தன் மூத்த சகோதரனுக்கு சொல்லி இருப்பாரானால், சகோதரனுடைய வம்சத்துக்கு சொல்லி இருப்பாரானால், நீங்கள் மறக்க வேண்டாம், கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரனாய் இருக்கிறார்.
நாம் அவருக்கு இளைய பிள்ளைகளாய் நிற்கிறோம், இளைய சகோதரன் சகோதரிமாராய் நிற்கிறோம். அப்படியானால் நம்முடைய மூத்த சகோதரனுக்கு நான் என்ன பொருத்தனை செய்து கானானை போய் சேர வேண்டும் என்கிற முடிவோடு நிற்கிறேன். இன்றைக்கு உங்களை ஆழப்படுத்துங்கள், உங்கள் ஆழங்களை யோசிக்க தொடங்குங்கள். அவர் சொல்லுகிறார், நடப்பான பாதை வழியாய் போவேன். காரணம், நாங்கள் நடக்க வேண்டும் என்று நீ எங்களுக்கு சொல்லுகிற பாதை வழியாய் நாங்கள் போவோம். ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா, நான் நடக்கிற பாதையில நடந்து உங்க ராஜ்யத்துக்கு வர்றப்பா? எத்தனை பேர் அப்படிப்பட்ட பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறோம்? இதுவரைக்கும் விவரம் அறிய, விவரம் தெரிந்து ஞானஸ்நானமே பெற்றுக்கொள்ளாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பேர்? எத்தனை குடும்பத்தில் பிள்ளைகள் வயது முதிர்ந்து திருமணம் ஆகிற பருவத்திற்கு வந்து கூட இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். உட்கார்ந்து பேசுகிறோம், பையன் பருவத்துக்கு வந்து நான் பொண்ணு பருவத்துக்கு வந்தாயிடுச்சு. அதில் விசேஷமா அவங்க இனி அவங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு நம்ம வழிகளை ஒழுங்கு செய்ய வேண்டும். அதை சொல்லுகிற பிள்ளைக்கு பருவம் வந்தது என்று சொல்லுகிற நான், என் பிள்ளைக்கு நானே தீர்மானித்து விட்டேன் பருவம் வந்தது என்று சொல்லி. ஆனால் ஞானஸ்நானம் எடுக்க இன்னும் பருவம் வராமல் இருக்கிறது. என்னை கேட்கிறேன் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் உள்ளங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே தண்ணீரை போல ஊற்றி 2 நிமிஷம் உட்கார்ந்து உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் பார்க்க தொடங்கினாலே தேவன் உங்கள் சத்தத்தை கேட்க தொடங்குவார். உங்களுடைய அங்கலாய்ப்பை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நான் வலதுபுறம் இடதுபுறம் சாய மாட்டேன், என் கானான் தேசம் போகும் வரைக்கும் நடப்பான பாதை. தேவன் நமக்கு அழகான அருமையான நடப்பான அநேக பாதைகளை வைத்தார். அந்த நடப்பான பாதை நம்முடைய விசுவாசம், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய ஆராதனை, நம்முடைய கர்த்தருடைய பந்தி, நம்முடைய ஞானஸ்நானத்தின் தன்மையில் அவரோடு இணைகிற அனுபவங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தாலே நிறைந்து தேவனோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் காரியங்கள், அவைகள் எல்லாம் எனக்கு நடப்பான பாதைகளாக தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். இந்த பாதையில் போவேன் என்கிற ஒரு உறுதி நம்மிடத்தில் இருக்குமானால் அதுவே மேன்மைக்கு கொண்டு போகலாம். அங்கு எழுதின வார்த்தைகளை நாங்கள் ராஜ பாதை வழியாக போவோம். நேர்த்தியான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை சிந்தியுங்கள். நமக்கு ஒரு அரசன் உண்டு, நமக்கு ஒரு ராஜா உண்டு. அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் தேவாதி தேவனுமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அந்த ராஜாவின் பாதையில் நான் சரியாய் நடந்து போவேன் என்று நான் இன்றைக்கு பொருத்தனை எடுத்திருக்கிறேனா? ஆசீர்வாதம் இல்லை என்று முணுகிறேன், கிருபை இல்லை என்று முணுகிறேன். நான் கேட்டதை ஆண்டவர் கொடுக்கலங்கிற கோபத்தோடு நான் சபையை மாற்றுகிறேன், என்னுடைய மதத்தையே மாற்றுகிறேன், என்னுடைய அனுபவத்தையே மாற்றுகிறேன், என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறேன். போய் என்னத்தையா கண்டான் இவ்வளவு நாளா? அந்த வார்த்தையை சொல்லி இன்றைக்கு வெளிப்பட்டு போகிறோம். என்னை கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, மறுபடியும் ஒரு முறை நம்முடைய சிந்தனைக்கு வாருங்கள். நான் எந்த பாதை வழியாய் கானான் போக வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன்? எப்படிப்பட்ட நடையோடு கூட கானான் போக வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன்? எப்படிப்பட்ட நிலையில் நான் கானானை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறேன்? திரும்பி பார்த்து கனிகளையும் காய்களையும் மனதிலே ஆசை வைத்து எல்லாவற்றையும் பறித்து என் பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களே முடிவிடுங்க. நீங்களா இந்த வார்த்தைகளை எல்லாம் சிந்தியுங்கள். திரும்பி பார்க்கிறதுனாலே உண்டாகிற சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்களை நான் என் மனதிலே கொண்டு நான் அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமைக்கு என்னை முடிவெடுக்கிறேனா? அல்லது தேவன் நியமித்திருக்கிற சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் என் நடப்பான பாதை? தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பிரமாணங்கள் எனக்கு நடப்பான பாதை? தேவன் எனக்கு நியமித்து வைத்திருக்கிற கிருபையுள்ள சூழ்நிலைகள் எனக்கு நடப்பான பாதை? நான் இப்பொழுது அந்த நடப்பான பாதையில் என்னையும் என் குடும்பத்தையும் நான் நடத்தி போகிறேன் என்கிற ஒரு உணர்வு இருக்குமானால் அவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள். இல்லாவிட்டால் இன்றைக்கும் இப்பொழுதும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சி கேளுங்கள். நான் இந்த நடப்பான பாதையில் போகத்தக்கதாக என்னை உணர்த்தி காட்டும். வேதத்தை திறந்து வையுங்கள். வேதமே நமக்கு சொல்லிக் கொடுக்கிற நல்ல கிருபையுள்ள வார்த்தைகளை கவனியுங்கள். அந்த வார்த்தைக்கு முன்பாக இது போல நான் நடந்திருக்கிறேனா என்று பாருங்கள். நான் எப்பொழுது நின்றாலும் இந்த ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம் இப்படி சொல்லுகிறேன் என்கிற ஒரு சலிப்பு அநேகருக்கு தெரியலாம். ஐயா, நான் எவ்வளவு பெரிய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொன்னாலும், நான் எத்தனை பெரிய பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னாலும், நான் எத்தனை வருஷங்கள் இந்த கிறிஸ்தவ காரியங்களில் நான் நிற்கிறேன்,
ஆண்டவருக்காக நான் இவ்வளவு ஊழியம் செய்திருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன், இந்த இடத்துல நின்றேன், இந்த இடத்துல பிரசங்கித்திருக்கிறேன், இந்த இடத்துல சொல்லி இருக்கிறேன், எத்தனை பெரிய காரியங்கள் என்னாலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று நான் உள்ளத்திலே தீர்மானித்து அந்த காரியங்களுக்கு என்னை தள்ளி கொடுத்தாலும் ஒன்றை மாத்திரம் மறக்க வேண்டாம், தேவனுடைய நோக்கம் எல்லாம் என் ஆத்தும ரட்சிப்பு ஒன்றுதான். தேவன் சுகமளிக்கிறது காரணம் உன் ஆத்மாவின் மேல் அக்கறை கொண்டவராய். தேவன் அற்புதத்தை செய்தது காரணம், தேவன் உங்களை விட்டு பிசாசுகளை துரத்தினது காரணம் உங்கள் ஆத்தும ரட்சிப்புக்காக. தேவன் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார், அதிசயங்கள் அற்புதங்கள் என் குடும்பத்திலே என்னிடத்திலே நடக்கிறது என்று நீங்கள் சொல்லுவதற்கு காரணம், எழுந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சாட்சி சொல்லுகிறீர்கள், எனக்கு ஆண்டவர் இதை செய்தார் என்று. அதற்கு என்ன காரணம்? உங்கள் ஆத்மாவின் ரட்சிப்புக்காக மாத்திரமே தேவன் அதை செய்திருக்கிறார். காரணம், இந்த சிங்காசனத்திற்கு முன்பு நாம் நிற்க வேண்டும். நான் எந்த ராஜ்யத்தில் நுழைய போகிறேன்? தேவனோடு கூட நித்தியமாய் வாழ்கிற ஒரு ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்றுதான் அவர் ஆசைப்பட்டவராய் தன் ஜீவனை கொடுத்தார், தன் ரத்தத்தை சிந்தினார், என்னை அந்த ரத்தத்தை விளக்கரையமாக்கி என்னை மீட்டெடுத்தார். இவைகளுக்கெல்லாம் காரணம் ரட்சிப்பு ஒன்றுதான். ஆகவேதான் நான் அடிக்கடி உங்களை நினைவுபடுத்துகிறேன், ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டீர்களா? ரட்சிப்புக்குரிய மார்க்கத்திற்கு உள்ளே நுழைந்து விட்டீர்களா? ரட்சிப்பின் மேன்மையை அனுபவிக்க உங்களை விட்டுக் கொடுத்திருக்கிறீர்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நிமிஷம் என்னோடு கூட இந்த வார்த்தைகளை உங்கள் உள்ளத்தில் சிந்தித்து தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து கொடுத்தால் மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். அந்த பொருத்தனையை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, சற்று நேரம் நாங்கள் உங்களுடைய வேதத்தில் உள்ள காரியங்களை கவனித்தோம். கர்த்தருடைய மனுஷனாகிய மோசே தங்களுடைய சகோதரத்துவம் நிறைந்த அந்த மக்களுக்கு சொல்லி அனுப்பின வார்த்தையை தான் இப்பொழுது நாங்கள் நினைத்தோம். இளைய மகன், இளைய சகோதரன் மூத்த சகோதரனுக்கு அவர் ஒரு பொருத்தனையோடு காரியத்தை சொல்லுகிறார். நாங்கள் கானான் போக வேண்டும், கானானுக்கு போகிற இந்த பாதையை எங்களுக்கு திறந்து கொடுங்கள், ராஜ பாதையாய் நாங்கள் கடந்து போவோம், ராஜ யோக்கியமாய் எங்களை நாங்கள் நடத்துவோம், எந்த விதத்திலும் நாங்கள் உங்களுக்கு சேதத்தை உண்டு பண்ண மாட்டோம், எந்த விதத்திலும் உங்களுடையவைகளை நாங்கள் இச்சித்து எங்களுக்குரியதாய் நாங்கள் ஆக்கி கொள்ள மாட்டோம், நாங்கள் நடப்பான பாதையில் போகிறோம், நீங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்பி எங்களுக்கு கட்டளை கொடுக்கிறீர்களோ, எங்களிடத்தில் எதையெல்லாம் நாங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அந்த நடப்பான பாதையில் நாங்கள் நடந்து செல்வோம் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை இப்பொழுது நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, கானானுக்கு வர வேண்டும், பரம கானானுக்கு வர வேண்டும் என்கிற அந்த ஆசையோடு நாங்களும் இன்றைக்கு பிரயாணத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று உணர்கிறோம். யாரெல்லாம் இந்த பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நடக்கிற பாதையை நீ அறிந்து கொள்ளு, அவர்கள் உணரும்படி செய்வீராக. அவர்கள் கேட்டது போல நாங்களும் எங்கள் மூத்த சகோதரனாகிய இயேசு என்னும் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், கானான் வரும் வரைக்கும் ராஜ பாதையில் நாங்கள் நடக்கும்படி, நாங்கள் நடப்பான பாதையில் நடக்கும்படி எங்களை உமக்காக பொருத்தனை செய்து கொடுக்கிறோம். யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து இந்த பொருத்தனையை செய்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வார்த்தைகளை நீர் கவனித்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீராக. ஆண்டவரே, தங்களை வைத்து ஆராய்ந்து பார்க்கிற உண்மையான சம்பவங்களை அவர்களுக்கு உருவாக்குவீராக. மாத்திரமல்ல ஆண்டவரே, நான் கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு காரியம், இதுவரைக்கும் அவர்கள் எப்படி நடந்திருந்தாலும் இந்த வேத வசனத்தை அவர்கள் வாசித்தது நிமித்தம் உட்கார்ந்து சிந்திக்கும்படி அவர்களுடைய இருதயத்தை நீர் திருப்பித்தார், அவர்கள் இருதயத்தை நீர் திறந்தரணும், அவர்கள் உள்ளத்தை திறந்தரணும். உமது நாமத்தின் மகிமைக்காக தாங்கள் நடக்கிற பாதை ராஜ பாதையா, நடப்பான பாதையா, வேதத்தில் நடப்பான பாதை என்று ஆராய்ந்து பார்க்கிற உள்ளத்தை தார். அவர்கள் தங்களை மாற்றி அமைக்கட்டும், கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், மகிமையினாலே நீர் மூடி மறைத்து அவர்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமே ஆமே. என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து நான் நடக்கிற பாதை எந்த விதமானது என்று சிந்தித்து ஒரு பொருத்தனையோடு அர்ப்பணித்து தேவ ராஜ்யத்தை சேரத்தக்க கிருபை பெற்றவர்களாய் மாற மனமாற வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.